100 நாட்கள்ல மின்கட்டண உயர்வும் தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு ஆதரவா பேசின ஒரு பெண்ணே எதிர்த்து பேசி மின்கட்டணம் மாறி இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு இது போய்கிட்டே இருக்கு. ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே 200 யூனிட் மின்சாரம் தரேன்னு சொல்லிட்டு 200 யூனிட் யூஸ் பண்றவங்க 501 யூனிட் யூஸ் பண்ணா கூட ₹2.80 ₹4.77 உயர்த்தி வாக்களித்த மக்களின் தலையில மிகப்பெரிய ஒரு மின் சுமையை சுமத்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த அரசு தான் ஜோசப் விஜய். டிவிக்கு வந்தாலும் சரி, பேட்டிக்கு வந்தாலும் சரி, பொய்யும் பொய்யுரையும் அவதூறுகளும் மட்டுமே பேசக்கூடிய ஒரு அமைச்சரை மின்சாரத்துறை அமைச்சராக வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மின்சாரத்துறையிலே சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் அரசு சட்டமன்றத்திலே பொய் சொல்லிக் கொண்டு சட்டமன்றத்தில் பேசுறதே பொய் என்று சபாநாயகர் திணறார். சொல்ற அத்தனை பொய்களையும் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதற்கு ரொம்ப திணறார். ஆளுங்கட்சி பேசுறது அவை குறிப்பிலிருந்து இவ்வளவு நீக்க மாட்டார் அப்படின்னா சீரழிவின் உச்சத்தில் ஒரு திறமையற்ற அமைச்சர், வெறும் வாயாடி அமைச்சர். மீம்ஸ் போடுறாங்க சார். வெற்றி நிச்சயம்னு அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? எல்லா பேர்லயும் வெற்றி அப்படின்னு வந்துடும், அதுதான் நிச்சயமா சொல்லியிருக்காங்க. எதுல வெற்றி? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றுவதில் வெற்றியா? காவிரி தண்ணி ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் வர வேண்டிய தண்ணியை பெற்றுக் கொடுத்து விட்டார் என்று ஏதாவது ஒரு உண்மையை ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? கான்பிடண்டா இருங்க, 100% இந்த விஜயை நம்புங்க என்றெல்லாம் சொல்லி நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் 100% என்னை நம்புங்க, எல்லாம் நடக்கிறது தான் சொல்லுவேன், நடக்காத எதுவும் பேச மாட்டேன், ப்ராக்டிக்கல் எதுவோ பாசிபிள் எதுவோ ஃபீஸிபிள் எதுவோ அதைத்தான் இந்த விஜய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் இன்னைக்கு அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி அல்வா கொடுத்திருக்கிறார். தூய சக்தியா, தூர சக்தியா, நார சக்தியா, என்ன சக்தி? இந்த 1.5 ட்ரில்லியன் எக்கானமியை 2035 அடைவதற்கான கீ இன்கிரீடியன்ஸ் எங்க இருக்கு? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்க இருக்கு? குரோத் என்ஜின்ஸ் எது என்பதை நானும் பட்ஜெட்டை அலசி பார்த்துட்டேன். என் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. ஜாமீனே இல்லைன்ட்டாங்க எல்லா மார்க்கெட்லையும். கடல்லையே மீன் மார்க்கெட் கடல்லையே இல்லைன்னா. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம். 100 நாட்கள்ல இந்த மின்கட்டண உயர்வும் தொடர்ந்து ஏமாத்திட்டே இருக்கிறாங்க சார். சமீபத்தில் ஒரு காணொலி வைரல் ஆச்சு. அவங்களுக்கு ஆதரவா பேசின ஒரு பெண்ணே எதிர்த்து பேசி இந்த மாதிரி எல்லாம் மின்கட்டணம் மாறி இருக்கு அப்படின்னு எல்லாம் ஒரு இது போய்கிட்டே இருக்கு. அடுத்த எடுத்தோம் அப்படின்னா சொத்து வரி உயர்வு. மாநகராட்சிக்கே தெரியாம எப்படி சொத்து வரியை உயர்த்தி இருக்க முடியும்? இது என்ன காரணம் சார்? அதாவதுங்க, ஒரு அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ற ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் நாங்கள் மின்சார கட்டணத்தை உயர்த்தவில்லைன்னு ஓப்பனாக போய் சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கும் தவக ஆட்சிக்கும் ஜோசப் விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே 200 யூனிட் மின்சாரம் தரேன்னு சொல்லிட்டு 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் 200 யூனிட் ஃப்ரீ. 200 யூனிட் யூஸ் பண்ணுறவங்க 501 யூனிட் யூஸ் பண்ணால் கூட 100 யூனிட்லேருந்து காசு சார்ஜ் பண்ணப்படும். அந்த காசு ₹2.80 ₹4.77 உயர்த்தி டிக்ளேர் பண்ணது இந்த ஜோசப் விஜய் அரசு. அது மாதிரி ஸ்லாப் வாரியாக 100 யூனிட்டுக்குன்னா எவ்வளவு? ₹4.77. 200 யூனிட்டுக்குன்னா எவ்வளவு? 300 யூனிட்டுக்குன்னா எவ்வளவு? 400 யூனிட்டுக்குனா எவ்வளவு? 500 யூனிட்டுக்குனா எவ்வளவு என்று ஒரு ஸ்லாப் வைஸாக கூட்டி மக்களின் வாக்களித்த மக்களின் தலையில் மிகப்பெரிய ஒரு மின் சுமையை சுமத்தி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த அரசு தான் இந்த மிஸ்டர் ஜோசப் விஜய் அரசு. இதில் ஒரு இன்எஃபிஷியன்ட் மினிஸ்டர், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை மனதிலே கொண்டு செயல்படக்கூடிய, எப்போ அவர் டிவிக்கு வந்தாலும் சரி, பேட்டிக்கு வந்தாலும் சரி, பொய்யும் பொய்யுரையும் அவதூறுகளும் மட்டுமே பேசக்கூடிய ஒரு அமைச்சரை மின்சாரத்துறை அமைச்சராக வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மின்சாரத்துறையிலே சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய ஜோசப் அரசு இன்றைக்கு சட்டமன்றத்திலே பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ நீங்கள் எப்படி இதை மக்கள் கிட்டத்தட்ட 9 லட்சம் பேர் இன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு மின்சார கட்டண உயர்வால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு பல்வேறு புகார்களை மின்சார வாரியத்திடம் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதெல்லாம் பெனால்ட்டி கிளாஸு,
இதெல்லாம் வந்து நிர்வாகத்தினுடைய சீரழிவின் உச்சத்தில் இந்த சிடிஆர் நிர்வாகக்கால் போன்ற ஒரு திறமையற்ற அமைச்சர்கள், வெறும் வாயாடி அமைச்சர்கள் அதை வைத்துக்கொண்டு வாய் பேசுறது அத்தனையுமே சட்டமன்றத்தில் பேசுகிறதே பொய் என்று பாவம் சபாநாயகர் திணறார். சபாநாயகர் இவங்க பேச்சு இவங்க சொல்கிற அத்தனை பொய்களையும் அவை குறிப்பிட்டு நீக்குவதற்கு ரொம்ப ரொம்ப திணறாரு, கஷ்டப்படுறாரு. உண்மையிலேயே ஜேசிடி பிரபாகரன் நம்ம பாராட்டணும். அதுலயும் ஆளுங்கட்சி பேசுறது அவை குறிப்பிலிருந்து இவ்வளவு நீக்க மாட்டாரு அப்படின்னா எந்த அளவிற்கு வந்து இவர்கள் ஒரு பக்குவமற்றவர்களாக ஒரு பொய்யுரை பேசுபவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நமக்கு தெரிய வருகிறது. இந்த சொத்து வரி உயர்வு அதை எப்படி கேட்காம அப்படி உயர்த்த முடியுமா சார்? எதையுமே சொல்லாம யாரையும் கேட்காம அப்படி என்ன வேணாலும் செய்யலான்ற மமதை தலைக்கு மேலே ஆடிக்கிட்டு இருக்குங்க. யார் என்ன செஞ்சாலும் என்ன கேட்க போகிறீங்க? என்ன செய்தாலும் கேட்பதற்கு இங்கே நாதி இல்லை, எதை பண்ணாலும் கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற நிலை வரும் பொழுது அண்ணா நகரில் 5000 ரூபா கட்டின சொத்து வரி கட்டினவங்க 28,000 ரூபா பில்லு வந்திருக்கு அப்படின்னு நியூஸ் வந்தது. இது மாதிரி எல்லா சொத்து வரிகளையும் இவர்கள் உயர்த்தினால் மாநகராட்சிக்கு தெரியாமலே உயர்த்தப்பட்டிருக்கிறது என்றால் யார் உயர்த்தினது அப்படின்னு இதுவரைக்கும் கிளாரிஃபிகேஷனே வரல. ஒன்றும் மேயர் உயர்த்தியிருக்கணும், இல்லை மாநகராட்சி தீர்மானம் போட்டிருக்கணும், இல்லை மாநகராட்சி கூட்டத்தில் முடிவெடுத்து உயர்த்தப்பட்டிருக்கணும், இல்லை இந்த மாநகராட்சியினுடைய சொத்து வரியை உயர்த்துவதற்கு அரசு என்ன அரசினுடைய ஜிஓவின் காரணமாக உயர்த்தப்பட்டதா, எதன் காரணமாக உயர்த்தப்பட்டது என்ற எந்த விதமான தகவல் சொல்வதற்கு இங்கே ஆள் இல்லை. இது எந்த மினிஸ்டர் கீழே வருதுன்னே இப்போ தெரியல. ஒரு வேளை வந்து செங்கோட்டையன் கீழே தான் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லுவதற்கே அவருக்கு செங்கோட்டனுக்கே தெரியுமான்னு தெரியாது. உயர்த்தப்பட்டிருப்பது ஒருவேளை வந்து ஜானாரகேசாமி போன்ற நிழல் முதல்வர்கள் இதை இயக்கியிருக்கலாம், இதை கூட்டியிருக்கலாம். ஆதவர்ஜனா போன்ற முதல் போட்ட முதல்வர்கள் இதை கூட்டியிருக்கலாம். அப்போ இந்த விவரமே தெரியாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக திரு ஜோசப் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதுதான் தெரியுது. பதில் சொல்லணுமா இல்லையா? சட்டமன்றத்தில் பேசணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சரி, $1 trillion எக்கானமி அப்படின்ற இலக்கை வந்து 2030 அடைவோம் என்ற இலக்கை நிர்ணயித்து வருடத்திற்கு 3.5 லட்சம் கோடியை பொருளாதாரத்தில் பம்ப் பண்ணார் திரு மு.க. ஸ்டாலின். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான ஆட்சி 20 லட்சம் கோடியை ஆக பொருளாதாரத்தை விட்டு சென்றது. திரு மு.க. ஸ்டாலின் 35 லட்சம் கோடியாக அதை உயர்த்தி விட்டு சென்றார். வருடத்திற்கு 3.5 லட்சம் கோடியை உள்ளே கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடியை உள்ளே கொண்டு வந்தார். ஸோ இவர்கள் வந்து திரு ஜோசப் தலைமையிலான அரசு $1.5 trillion எக்கானமியை நிர்ணயம் செய்து நாங்கள் இதை அடைவோம் என்று வெற்றுக்கூச்சல் வந்து பட்ஜெட்டில் இருக்குது. அந்த பட்ஜெட்டில் இந்த 1.5 லட்சம் 1.5 trillion எக்கானமியை 2035 அடைவதற்கான கீ இன்கிரீடியன்ஸ் எங்கே இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எங்கே இருக்குது, growth என்ஜின்ஸ் எது என்பதை நானும் பட்ஜெட்டை அலசி பார்த்துட்டேன். என் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. ஜாமீனே இல்லைன்ட்டாங்க எல்லா மார்க்கெட்லேயும். கடல்லையே மீன் மார்க்கெட் கடல்லையே இல்லைன்னா ஓகே. அது மாதிரி வந்து என்ன growth என்ஜின் சொல்லுங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்த 10 ஆண்டுகளில் 1.5 trillion எக்கானமி அடையணும்னா வருடத்திற்கு 10 லட்சம் கோடி பொருளாதாரம் உயர்த்தப்பட வேண்டும். வருடத்திற்கு எவ்வளவு? 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. ஓகே. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஜிஎஸ்டிபியை இரட்டை இலக்க பொருளாதாரமாக கொண்டு வருவதற்கு 5 ஆண்டுகள் உழைத்து கஷ்டப்பட்டு 11.19% பொருளாதாரத்தை வளர்ச்சியடைய வைத்து அதற்கு பின்பு தான் வந்து தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமே அனௌன்ஸ் பண்ணார். 14,000 கோடி கார்பஸ் ஃபண்டும், 11,000 கோடி ஆனுவல் கமிட்மெண்ட்டும் அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமில் நிதி ஒதுக்கி அனௌன்ஸ் பண்ணவர் திரு மு.க. ஸ்டாலின். அந்த ரெண்டையுமே ரத்து செய்துவிட்டு எங்களுக்கு பணம் மத்திய அரசு கொடுத்தால் நாங்கள் செய்வோம் என்று நிதியமைச்சர் சட்டசபையில் சொல்லி அரசு ஊழியர்களெல்லாம் மாற்றம் வேண்டும் என்று ஓட்டு போட்ட அத்தனை அரசு ஊழியர்களுக்கும்
ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை மண்டையில் ஒரு பட்டை நாமத்தை போட்டிருக்கிறது திரு ஜோசப் விஜய் அரசு. அப்போ எப்படிப்பட்ட அரசாக இது இருக்கிறது? இப்படிப்பட்ட அரசு எப்படி வந்து 3.5 லட்சம் கோடி வருட பொருளாதாரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6.5 லட்சம் கோடியை உள்ளே கொண்டாடணும், எக்ஸ்ட்ரா கொண்டாடணும். 6 லட்சம் கோடி எப்படி எக்ஸ்ட்ரா வரும் பொருளாதாரத்தில் கொண்டு வருவதுக்கான என்ன க்ரோத்து ஃபேக்டர், கீ என்ஜின்ஸு, க்ரோத் என்ஜின்ஸு பாலிசி அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பார்க்கும் பொழுது ஏமாற்றம் தான் நிச்சயம். இதில் மது விற்பனை, ஆன்லைன் மது விற்பனை ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வந்தோம்னா அந்த போதையில்லா தமிழ்நாட்டை உருவாக்குவோங்கிறது அவங்களுடைய வாக்குறுதி. ஆன்லைன் மது விற்பனை, யார் வேணாலும் உன்னை மது வாங்கலாம், இதெல்லாம் எப்படி சரி? ஒரு அரசு இதை முன்னெடுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது மதுவை பற்றி அதிமுக திமுக பேசுவதற்கு ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த வருமானத்தை நம்பி தான் ஆட்சி நடத்தினார்கள். ஆனால் மதுவை ஒழிப்பேன், போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவேன் என்றெல்லாம் வாக்குறுதி சொல்லிவிட்டு இன்றைக்கு ஆன்லைன் மது விற்பனை எஃப்எல் லைசன்ஸ்லேருந்து எனக்கு இவ்வளோ வந்திருக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபா என்று பாட்டு பாடிவிட்டு இந்த பாட்டிலுக்கு 30 ரூபா வாங்குறானா? ஓகே, அப்போ நீ என்ன வந்து ஊழலை ஒழிச்சுக்கிட்டீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபா வந்தது ஒழிச்சேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தூய சக்தி. நீ பாட்டிலுக்கு 10 ரூபாய் 30 ரூபா ஆகினவர் நீங்கள் எப்படி தூய சக்தியாக இருக்கீங்க? தூய சக்தியா, தூர சக்தியா, நார சக்தியா, என்ன சக்தி சொல்லுங்க? அப்போ இந்த சக்தியை வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மது பானத்தையும் அதனுடைய அளவை நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா கள்ளச்சாராயம் பெருகும், கள்ளச்சாராயம் பெருகும். பாண்டிச்சேரி சரக்கு அதிகமாக இங்கே வரும். அப்போ உங்களுக்கு வந்து அதன் மூலமாக ஒரு 3000 கோடியை நாங்கள் வருமானத்தை நம்பித்தான் நான் ஆட்சி நடத்துகிறேன் என்று சொல்வதற்கு வெக்கமாக இல்லையா? உங்களுக்கு வெக்கமாக இல்லை. அப்போ உங்களுக்கு வேறு பக்கம் வந்து வருவாயை பெருக்குவதற்கான எந்த விதமான ஐடியா கூட கிடையாது. ஓகே, இன்றைக்கி மான்டெக்ஸ் அலுவலியாக கூப்பிட்டு வந்திருக்கீங்க. அலுவலியை வந்து நேற்று வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஓகே, அவர் தலைமையில் குழு போட்டிருக்கீங்க. அவர் செவனேன்னு இருந்தார், அவரை கொண்டாந்து போட்டிருக்கீங்க. எந்த அளவிற்கு இவர்கள் வந்து செயல்பட போகிறார்கள், எந்த அளவுக்கு இவங்க கமிட்மெண்ட்டை வந்து சொன்ன வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றலை. அந்த நிறைவேற்றப்பட்ட 10% இருந்து கூட கமிட்மெண்ட் படி ஒரு 10% கூட வரல. அப்போ எப்படிப்பட்ட ஒரு ஏமாற்று ஆட்சி! மக்களை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த கான்ஃபிடென்ட்டாக இருங்க, 100% இந்த விஜயை நம்புங்க என்றெல்லாம் சொல்லி நல்லதே நடக்கும், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம், 100% என்னை நம்புங்க, எல்லாம் நடக்கிறது தான் சொல்லுவேன், நடக்காத எதுவும் பேச மாட்டேன், ப்ராக்டிக்கல் எதுவோ, பாசிபிள் எதுவோ, ஃபீஸிபிள் எதுவோ அதைத்தான் இந்த விஜய் சொல்லுவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி மிஸ்டர் ஜோசப்பாக மாறிய பின்பு ஜோசப் இன்னைக்கு யாருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்தாரோ அத்தனை பேருக்கும் திருநெல்வேலி அல்வா கொடுத்துருக்கிறார். இதுதான் நடக்குது. அதில் கூட மீம்ஸ் போடுறாங்க சார், வெற்றி நிச்சயம்னு அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? எல்லா பேர்லேயும் வெற்றி அப்படின்னு வந்துடும், அதுதான் நிச்சயமாக சொல்லியிருக்கிறாருன்னு கூட மீம்ஸ் போடுறாங்க சார். இப்படி அதாவது வெற்றி சினிமா வசனம் மாதிரி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. எதில் வெற்றி? தமிழ்நாட்டுடைய உரிமையை காப்பாற்றுவதில் வெற்றியா? தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணியை, காவிரி தண்ணியை பேச்சுவார்த்தை மூலம் நடத்தியோ, சட்ட போராட்டத்தின் மூலம் போராடி இந்த ஜூன் மாதமும் ஜூலை மாதமும் ஆகஸ்ட் மாதமும் வர வேண்டிய தண்ணியை பெற்றுக் கொடுத்து விட்டார் என்று ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? கடந்த 50 ஆண்டுகளிலேயே குறைவான தண்ணி வந்தது திரு ஜோசப் விஜய் தலைமையிலான ஆட்சியில் தான் குறைவான தண்ணி வந்திருக்கிறது. அதுவும் கபினி அணை நிரம்பியதால், வெள்ளம் மழை அங்கு ஏற்பட்டதால் அந்த வெள்ளத்தை உபரி நீரை திறந்து விட்டிருக்கிறார்கள் ஒழிய இவர்களால் இது நடக்கவில்லை. மேகதாது அணை திறக்கப்பட்டு இருக்கிறது. கல்லல் ஆற்று எங்கெல்லாம் அங்கங்கே நாதபடி எங்கும் கொடிகட்டி பறக்கிறது. இப்பொழுது மது விற்பனையும் கூடிவிட்டது. ஓகே, அப்போ வந்து போதைப்பொருள் கலாச்சாரம் சீரழிந்து கிடக்கிறது. கல்லூரிகளிலே கொலைகள் நடக்கிறது, குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்தும் பார்க்கக்கூட வழி இல்லாமல் இந்த காவல்துறையை மிஸ்யூஸ் பண்ணி
காவல்துறையை அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு அவர்களை அரெஸ்ட் பண்ணி அவர்கள் மீது பொய் வழக்கு போட்டு குதிரை பேர பொய் வழக்கு போட்டு செந்தில் பாலாஜி கேஸில் நீதிமன்றத்தில் நறுக்குன்னு குட்டு வாங்கி இன்றைக்கு அந்த வழக்கையே நிறுத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கிறது. அதில் கைது செய்யப்பட்ட 15 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் வந்து சிபிஐ விசாரணை கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டு எங்கு திரும்பினாலும் வந்து இந்த அரசு மக்களின் வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அரசாக மாறி இருக்கிறது என்பதுதான் இங்கே வேற ஒன்றும் சொல்லிக்கொள்வதற்கு ஏற்ற ஒரு அரசாக இந்த அரசு இல்லை என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே பாவம் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த சினிமா மோகம் கொண்டு ரீல்ஸ் மோகம் கொண்டு ஷார்ட்ஸ் மோகம் கொண்டு அடையக்கூடிய அமைச்சர்கள் மத்தியில் எதுவுமே தெரியாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் மத்தியில் முதல் போட்ட முதலமைச்சர் நிழல் முதல்வராக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய மத்தியில் ஆலோசகர்கள் என்ற பெயரில் அமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை இன்றைக்கு சீரழித்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து கொண்டு தமிழகம் இன்றைக்கு தலைகுனிந்து நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. ஏன் இவ்வளவு ஃப்ராடுத்தனம் இதில் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதே சார். பல்வேறு துறைகளில் வந்து அவங்க வந்து தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார்கள். எந்த துறை அமைச்சருக்கும் தன் துறையை பற்றிய தெளிவான ஒரு பகுப்பாய்வு இல்லை, நாலேஜ் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் முடிந்து விட்டது, 100 நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது. ஆன பின்பும் கூட ஒவ்வொரு துறை அமைச்சரும் தங்கள் துறையை தவிர மற்ற துறைகளை பற்றி தான் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்களே ஒழிய ஒரு சென்ட்ரல் ஒரு அரசியல் பேசக்கூடிய அளவில் தான் அவர்கள் இருக்கிறார்களே ஒழிய ஒரு டேட்டாவோடு பேசக்கூடிய அளவிற்கு அவங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல. டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி, நாங்கள் வந்து இப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன் என்ற அளவில் தான் வந்து இந்த அமைச்சர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய பல்வேறு துறைகள் வந்து ஒரு செயலற்ற துறைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குத்துறை சந்திச்சிருக்கிறது. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 கொலை, 4 கொலைகள் நடந்திருக்கு. டோட்டலாக ஒரு காலேஜில் அந்த ஒரு மாணவன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அதனுடைய பெற்றோர்கள் வந்து கஞ்சா விற்கிறவனை காட்டி கொடுத்ததுனால அந்த அவர்களெல்லாம் சேர்ந்து அடித்து கொண்டிருக்கிற குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இதை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு எந்த அளவிற்கு வந்து பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த போதைப்பொருள் பழக்கம் இவர்கள் வந்த பின்பு, திரு ஜோசப் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் ஒழித்து விடுவேன், போதைப்பொருள் பழக்கத்தையே ஒழித்து விடுவேன் அப்படின்னு மாரத்தான்லாம் நடத்தி 3 கிலோமீட்டர் ஓடினாரெல்லாம் நடத்தினாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் கல்லூரிகளில் நடந்திருக்கிறது என்று சொன்னால், கல்லூரிகளிலே இந்த பழக்கங்கள், போதைப்பொருள் பழக்கங்கள் ஊடுருவி இருக்கிறது என்பது திரு ஜோசப் ஆட்சி காலத்தில் வெளிப்படையாக தெரிகிறது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.